பத்ரிக்கு ஒரு கேக் ஆர்டர் போட்டோம், இன்னும் கொண்டு வந்து டெலிவரி பண்ணவே இல்லையே. ஏய், எவ்வளவு நேரம் உனக்கு கேக்க வெயிட் பண்றது? பத்ரிவே முடிஞ்சு போல, சீக்கிரம் கேக்க கொண்டு வாங்கடா. நான் இருக்கும் போது ஸ்கேரி டீச்சர் நிம்மதியா இருக்க விட்டுருவேனா என்ன ஸ்கேரி டீச்சர் பர்த்டே பார்ட்டியா கொண்டாடிக்கிட்டு இருக்க? கிஃப்ட் ஆர்டர் போட்டிருக்கியா? என் டீச்சருக்கு நான் கிஃப்ட் கொடுக்கலனா எப்படி? உள்ள இருக்க கிஃப்ட் எடுத்துட்டு நம்ம ஒரு கிஃப்ட்டை வச்சிட வேண்டியதான். நம்ம கிஃப்ட்டை வச்சாச்சு, டேப் போட்டு ஒட்டிடுவோம். ஆஹா, ஸ்கேரி டீச்சர் வருது, ஓடுற அதுகிட்ட மாட்டிக்க கூடாது. நம்ம பிளான் அப்புறம் ஊத்திக்கோ. இங்க இருந்து பாப்போம். என் பர்த்டேக்கு கிஃப்ட் கேக்க வந்துருச்சாரா? கிஃப்ட் என்ன வச்சிருக்கானுங்க? என்னடா குப்பைலாம் போட்டு வச்சிருக்கீங்க? இதான் என் கேக்கா? டேடி புச்சி கிடைக்குது. Yo guys, welcome back to Lovely Boss. இன்னைக்கு நம்ம ஸ்கேரி டீச்சர் தான் ப்ளே பண்ண போறோம். Oh, you are back again? Yes, I am back. உன்ன மாதிரி மோசமான டீச்சரை பழி வாங்குறதுக்கு தான் உன் வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன். ரொம்ப சூடா இருப்ப போல, இரு உன்னை ஜில் பண்றேன். இது எப்படி இருக்கு? நான் முறைகிறேன், அந்த ஆந்த கண்ண ரெண்டி நோண்டி இப்படி நோண்டி. இதுல ஏகப்பட்ட லெவல்ஸ் இருக்கும் போல. ஆனா நம்ம சாப்டர் 1 இன்னும் முழுசா முடிக்கல. சாப்டர் 1ல ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்க பார்ட் 1 வீடியோ பார்க்கலனா செக் பண்ணி பாருங்க. இந்த பூனையை காப்பாத்துற வரைக்கும் விளையாண்டுருப்போம். இப்போ இந்த கேக்ல இருந்து இது ஃபுல்லா லாக்ல இருக்கு பாத்தீங்களா? அது எல்லாத்தையும் அன்லாக் பண்ணி இந்த சாப்டர் 2 இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இட்ஸ் டைம் டு ரூயிங் மிஸ்டி பர்த்டே. ஓகே, அவனோட பர்த்டே வந்த அன்னைக்கு ஸ்கூல்ல அந்த டீச்சர் வந்து செலிப்ரேஷனை கெடுத்துட்டாங்களா? அதை பழி வாங்குறதுக்கு இதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு அவங்க பர்த்டே அன்னைக்கு பட்டாசை வச்சு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிறந்த நாள் எதுவுமே நமக்கு ஒரு பையன் கூட கிஃப்ட் கொடுக்கல. நான் மட்டும் எழுதுற கேக்கு கொடுக்கணும். இந்த எல்லா கேக்கும் எனக்கு தான். சரியான கஞ்ச பிஸ்னாரியா இருக்கும் போல. அவ்வளவு பெரிய கேக் கையில வச்சிருக்கு. பர்த்டே அதுமா வெட்டி பக்கத்து வீட்டுக்காரங்கள கொடுக்கணும்னு தோணல. இங்க பாருங்க, பக்கத்துல வீடெல்லாம் இருக்கு. நான் கூட ஸ்கேரி டீச்சர் வீடு மட்டும் தான் தனியா காட்டுக்குள்ள இருக்கும்னு நினைச்சேன். இந்த கேட்டை பார்த்தாவே பயமா இருக்கு. சந்திரமுகி படத்துல ஒரு பேய் பங்களா வரும்ல, அந்த மாதிரி இருக்கு இந்த பங்களா. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இங்க பாருங்க, உள்ள வந்து யாரும் கேக்க கேட்ட கூடாதுன்னு பூட்டி வச்சிருக்கு. அது வருது பாருங்க, ஸ்கேரி டீச்சர் கையில பெரிய கேக்லாம் வச்சிருக்கு. யாருக்கும் கொடுக்காம தனியா சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கும் போல. எங்க எந்திரிச்சு போகுது? ஓ, கேக்க வெட்ட கத்தி எடுத்துட்டு வரல போல. அது எடுக்கிறதுக்கு போகுது. நீ மெயின் டோரை வேணா பூட்டிருக்கலாம். உன் வீட்டுக்குள்ள எப்படி வரும்னு எனக்கு தெரியும். உன் வீட்டுக்குள்ள வரதுக்கு நிறைய ஷார்ட்கட் இருக்கு. அதுல ஒரு ஷார்ட்கட், இந்த விண்டோ ஓபன் பண்ணி உள்ள போக வேண்டியதான். எப்படி உள்ள வந்துட்டோம்ல? பெரிய விண்டோவா போட்டா இதான் பிரச்சனை. திருட்டு பசங்க என்ன மாதிரி ஈஸியா உள்ள குதிச்சு வந்துருவானுங்க. ஸ்கேரி டீச்சர் மேலே ஏறி போய்கிட்டு இருக்கு. இருக்கு பாருங்க கேக். இந்த கேக்கை ஏதாவது பண்ணணுங்க. யாருக்குமே கொடுக்காம நீ மட்டும் அந்த கேக்கை சாப்பிடலான்னு பாக்குறியா? கிச்சன் இங்க தான் இருக்கு. கண்டிப்பா கிச்சனுக்குள்ள நமக்கு தேவையான பொருள் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இங்க அந்த ட்ராக்ல ஏதாவது இருக்கா? இன்னும் எம்டியா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். இங்க சாஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதோ இருக்கு பாருங்க, இது பார்க்க கேண்டில் மாதிரி இருக்கு. ஆனா இது கேண்டில் கிடையாது, இது ஒரு ராக்கெட். இப்போ அந்த கேக் மேல இருக்க கேண்டில் எடுத்துட்டு இந்த ராக்கெட்டை சுரி விட போறோம். ஆனா கலர் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிறது பாருங்க ப்ளூ கலர் கேண்டில், நம்ம வச்சிருக்கிறது ஒயிட் கலர். இங்க ஏதோ இருக்கு டேப் மாதிரி. ஓ, ப்ளூ கலர் டேப். இந்த டேப் அப்படியே அந்த ராக்கெட் மேல சுத்தி விடலாம். அவ்வளவுதான். இப்போ கேண்டில் மாதிரி இருக்கு. இங்க ஒரு சின்ன கேக் இருக்கு. இது நமக்கு எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு கிளம்பிடுவோம். வந்ததுக்கு அச்சோ, ஸ்கேரி டீச்சர் பாத்துருச்சு. மாட்டணும், வெட்டி கூறு போட்டுரும் நம்மள. எனக்கு பாருங்க, கண்ணு தெரியல போல. நீ தான் எனக்கு பர்த்டே கேக் தர மாட்டேங்கிற. நானாவது உனக்கு தரேன், இந்த வச்சுக்கோ. அச்சோ, சட்டையில தூக்கி போட்டேன். அச்சோ, காட்டேரி போதும், கத்துதுரோய். அது வந்து நம்மள பிடிச்சிட போகுது. இங்க இருந்து வெளியே போயிடலாம். அப்பாடா, வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுதான் நீங்கள் நின்று பார்க்கலாம். ஸ்கேர் டீச்சர் அங்கே தான் போய்கிட்டு இருக்கு. அது போய் அந்த பட்டாசு பற்ற வைக்கிட்டோம். ஹாப்பி பர்த்டே டு யூ லலலலா, ஹாப்பி பர்த்டே டு யூ லலலலா. என்ன பற்ற வச்சிருச்சு, இன்னும் வெடிக்கல. ஒருவேளை டம்மியா இருக்குமோ? வெடிச்சிருச்சு. அப்படி போடு. பஞ்சு மிட்டாய் மண்டை இப்போ ஐஸ்கிரீம் மண்டையா மாறிடுச்சு. இந்த ஸ்கேரி டீச்சரை ஒரு செகண்ட் கூட சந்தோஷமா இருக்க விடக்கூடாது. அதுதான் இந்த கேமோட ரூல்ஸ். இங்க பாருங்க, ஜாலியா உட்காந்து டிவி ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை கெடுத்தாகணும் நம்ம. ஆனா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மிஷின் வந்திருக்கு. அப்ப நம்ம டிவியவே அடிச்சு நொறுக்கி இருப்போம். ஆனா இப்ப எப்படி அதே மிஷின் திரும்பி வந்திருக்கா? ஃபைண்ட் எ ஸ்பைடர். ஓ, ஸ்பைடரை கண்டுபிடிச்சு அதை வச்சு பயன்படுத்த போறோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் கொடுக்காதவங்களா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய ஃபன்னி கேம், ஹாரர் கேம்ஸ்லாம் நம்ம சேனல் வரும். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, இந்த வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா ஸ்கேரி டீச்சர் கீழே சுத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் ஏணியை போட்டு மேலே ஏறி வந்துட்டேன். இந்த ஸ்கேரி டீச்சர் வீட்டுக்குள்ள வரதுக்கு ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. ஏகப்பட்ட ரூட் இருக்கு, ஈஸியா உள்ள வந்துடலாம். ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு ஸ்பைடர் கண்டுபிடிக்கணும். ஏதாவது அலமாரியில் உட்காந்துருக்கான்னு பார்த்தா ஒரு ஸ்பைடர் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த ஸ்பைடர் பிடிச்சா நம்ம கையில கடிச்சிடாது. ஆமா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளவுஸை கண்டுபிடிக்கணும். இங்க எங்கேயாவது கிளவுஸ் எதுவும் வச்சிருக்காங்களா பக்கத்துல? கிளவுஸும் கிடைக்கல, ஸ்பைடரும் கிடைக்கல. என்னடா அது? இங்கே போறீங்களா? கிளவுஸுக்கு ரெக்கம் முளைச்சு பறந்து வந்திருக்கு. இப்போ அது பறந்து வந்திருக்கு. நான் கிளிக் பண்ணுவேனா? கிளிக் பண்ணா ஆட் போட்டுருவானுங்க. எங்க கிட்டே வா. அதோ
க்ளவுஸே கிடச்சிருச்சுல ஏதோ இருக்குங்க. ஓகே க்ளவுஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த ஸ்பைடர் கிடச்சிச்சுன்னா இங்கேருந்து அந்த ஸ்பைடர் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்கேரி டீச்சருக்கு நம்ம யாருன்னு காட்டலாம். அச்சோ ஸ்கேரி டீச்சர் பார்த்துருச்சு நம்மள. இது வேற பார்த்துருச்சுன்னா காட்டேறி போத மாதிரி பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்குமே, விடவே விடாது. எப்படியாவது சந்து பொந்துக்குள்ளெல்லாம் ஓடி போய் அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும். என்ன நின்றுச்சு? அப்பாடா அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. மறுபடியும் அதுக்கிட்ட மட்டும் மாட்டி கூட மறுபடியும் பார்த்துருச்சுடா அது நம்மள. இங்கே ஒரு டார்ச்சர் ரூம் இருக்குது, இதுக்குள்ளே போவோம். இங்கே பாருங்க கண்ணாடிக்குள்ள ஏதோ இருக்கு. இது ஸ்பைடர் தானே? ஸ்பைடரே தான். ஓகே நம்ம கையில கிளவுஸ் போட்டிருக்கனால அது நம்மள கடிக்காது. இதோ இருக்கு பாருங்க ஸ்கேரி டீச்சர் பக்கத்துலயே வந்துருச்சு. பஞ்சு முட்டாய் மண்டைக்கு கண்ணு தெரியல போல பக்கத்துலயே நின்று பேக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்பைடர் எங்க வச்சு அந்த ஸ்கேரி டீச்சர் பயன்படுத்தலாம்? நல்ல ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கு. கண்டிப்பா ஸ்கேரி டீச்சர் டீ குடிக்க உட்காரும். அப்ப பக்கத்துல ஏதாவது புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு புக் இருக்குங்க. இந்த புக்குக்கு நடுவுல இந்த ஸ்பைடரை வச்சு புக்கை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். இல்லைன்னா ஸ்கேரி டீச்சர் வந்து நம்மளை பிடிச்சாலும் பிடிச்சிடும். வெளியே வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ ஸ்கேரி டீச்சர் கரெக்டாக போய் அந்த டேபிளில் உட்காந்து அந்த புக் எடுத்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கு. எடுக்குமா? எஸ் உட்காந்துருச்சு. புக்கையும் எடுத்துருச்சு. இது எப்படி இருக்கு? அடுத்து இதானா மாட்டுச்சுடா ஸ்கேரி டீச்சர். நாளைக்கு வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். நான் குளிச்சு பல வருஷம் இருக்கும். இப்படியே போனா மயக்கம் போட்டு எல்லாரும் விழுந்துருவாங்க. சரி சுடு தண்ணி திறந்துட்டு குளிப்போம். டீச்சர் இனிமே நீங்க குளிக்கணுங்கிற அவசியமும் தேவையில்ல, முடிய க்ளீன் பண்ணணுங்கிற அவசியமும் தேவையில்லை. ஏன்னா இப்ப நான் பண்ண போற விஷயம் அப்படி இருக்க போகுது. ஸ்கேரி டீச்சர் கீழே வர வைக்கணும். அதனால இங்க காலிங் பெல் இருக்கு. இந்த காலிங் பெல்லை பிரஸ் பண்ணா இந்த சவுண்டுக்கு கீழே வரும். அந்த சாக்கை யூஸ் பண்ணி இந்த ஏணி வழியா மேலே ஏறி போயிடலாம் நம்ம. ஏன்னா பாத்ரூம் மேலே தான் இருக்கு. அங்கதான் நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம். சரி ஓகே இது வழியா மேலே ஏறலாம். நம்ம நினைச்ச மாதிரி ஸ்கேரி டீச்சர் கீழே நடந்து போய்கிட்டு இருக்கு. சக்கலக்க பேபி லுக்கு விடத்தோ நிலையா யா பாட்டு பாடிட்டு போய்கிட்டு இருக்கேடா அந்த கிளவி. சரி ஓகே அது கீழே இறங்கி போகுது. எப்பறம் என்ன பார்த்துச்சு? நான் ரூமுக்குள்ள தானே இருந்தேன். மாயாஜாலம் தெரிஞ்ச டீச்சரா இருக்கும் போலயே. எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போ பாத்ரூமை நம்ம கண்டுபிடிக்கணும். இதோ இருக்கு பாருங்க ஸ்கேரி டீச்சரோட பாத்ரூம். சுடு தண்ணி அங்கே தான் திறந்துருக்கு. இப்போ அதுக்குள்ளே ஏதாவது கலக்கணும். இங்கே ஷாம்பு சோப்பு அப்புறம் முடிக்கு டையெல்லாம் இருக்கு. இது என்னது? ஹேர் ரிமூவர். இதுதான் நமக்கு தேவை. இது எப்படி அதோட மண்டையில ஊத்துறது? அதையே ஊத்த வைப்போம். இங்க ஷாம்பு இருக்குல்ல அதுக்குள்ள இந்த ஹேர் ரிமூவர் ஊத்தி விட்டுற வேண்டியதான். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு. இப்ப ஷாம்புன்னு நினைச்சு அந்த ஹேர் ரிமூவர் எடுத்து தலையில ஊத்திட்டு குளிக்க போகுது. அதுக்கப்புறம் முடியெல்லாம் கோவிந்தா. சரி ஓகே இங்க விண்டோ இருக்கு. இதை ஓப்பன் பண்ணி அந்த மரத்து மேல குதிச்சு அப்படி கீழே இறங்கிடுவோம். அடிப்படாதுன்னு நினைச்சா அப்பயும் அடிப்படுது. சரி ஓகே இப்போ நம்ம ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்போம். அந்த ஷாம்பு பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஸ்கேரி டீச்சர் அங்க நடந்து போகுதுன்னு நினைக்கிறேன். குளிக்கும் போது பாட்டு பாடிக்கிட்டே குளிச்சாதான் குளிச்ச மாதிரி இருக்கும். பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, பாடம் நடத்தவா, ஒழுங்கா படிக்கல மண்டையில கொட்டி சொல்லி தருவனே. அதனாலதான் எனக்கு ஸ்கேரி டீச்சர்னு பேரு. இப்ப நான் ஷாம்பு தான் தலையில போட்டு தேப்பனே. நொறு நுறையா வந்துகிட்டே இருக்கு மண்டை. இப்பதான் ஃப்ரீயா கொஞ்சம் இருக்கு. கண்ணாடி முன்னாடி நின்னுதான் என் அழக ரசிப்பனே. இப்ப என்ன என் மண்டை இப்படி இருக்கு? பலமல்ல பலன்னு இருக்கு. இந்த மண்டையோட எப்படி நான் ஊருக்குள்ள போவேன்? என்ன எல்லாரும் கலைப்பாங்களே மொட்டை மண்டைன்னு. நெக்ஸ்ட் இந்த சேர்ல தான் ஸ்கேரி டீச்சருக்கு ஆப்பு வைக்க போறோம். ஸ்கேரி டீச்சர் இவ்வளவு வேகமா நடந்து எங்க போய்கிட்டு இருக்கு? ஒருவேளை பக்கத்துல இருக்க ஸ்விமிங் பூல்ல குளிக்கலாம்னு போவோமோ? 1 2 ஸ்கேரி டீச்சர் பார்த்து கிழிஞ்சிர போகுது கீழே. இப்போ எக்ஸசைஸ் பண்ணுதுன்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க சேரில் உட்காரும். ஸ்கேரி டீச்சர் அந்த சேரில் உட்காரத்துக்கு முன்னாடி அந்த சேரை உடச்சி விட்டுருணும். உட்காந்தா டபக்குன்னு கீழே விழுந்துரும். இரு கண்டிப்பாக அந்த சேரை கையிலலாம் உடைக்க முடியாது. அது உடைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் வேணுமே. இந்த சைடு ஒரு ஸ்டாக் ரூமாக ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே கண்டிப்பாக நிறைய பொருள் வச்சுருப்பாங்க. அதில் நமக்கு தேவையான மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இது இருக்கு பாருங்க அந்த ரூம். செட் ரூமா? சரி ஓகே உள்ளே போய் பார்ப்போம். க்ரோபார் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. ஒயர் கட்டர், செயின் கட்டர் இதை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது கட்டர் இருக்கிற மாதிரி பாருங்க. மரம் இருக்கிற ரொம்பமே இருக்கு. இது போதுமே. இதை வச்சு அந்த சேர் மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்க மரத்தையே அறுத்து தள்ளிடலாம். இப்போ இந்த வீட்டை சுற்றிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்க இடத்துக்கு போகணும். இங்கே ஒரு ரூம் இருக்குது. சரி ஓகே அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அந்த ஸ்கேரி டீச்சர் அந்த சேரில் வந்து உட்காரத்துக்கு முன்னாடி அதை உடைக்கணும். இங்கே ஒரு சேர் இருக்குது. இந்த சேரா? எந்த சேரில் அது உட்காருன்னு தெரியலையே. ஒருவேளை இந்த சேராக இருக்குமோ? எந்த சேரில் உட்கார போதுன்னு தெரியல. சரி கடவுள் மேலே பாரத்தை போட்டு இந்த சேரையே அறுப்போம். அவ்வளோதான் அறுத்தாச்சு. இந்த சேர் உடஞ்சிருக்கிற மாதிரி நமக்கே தெரியல. அதனால ஸ்கேரி டீச்சராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்கேரி டீச்சர் கரெக்டாக வந்து அந்த சேரில் உட்காரணும். ஒரு வேளை உட்காராமல் போச்சுன்னா நம்ம பிளான் சொதப்பிடும். சரி இங்கேருந்து மறைஞ்சிருந்து பார்ப்போம். ஸ்கேரி டீச்சர் அதோ வருது பாருங்க. நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நேராக போய் எந்த சேரில் உட்கார போகுதுன்னு தெரியலையே. வா கரெக்டாக 2வது சேரில் உட்காரு ப்ளீஸ். அது பக்கத்தில் தான் போகுது. விழுந்துருச்சே.
என்னதான் ஆச்சு நம்ம ஊரு காலங்காத்தாத இப்படி கூட வருது. இந்த நெருப்பு மட்டும் இல்லைன்னா நம்ம ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சிருவோம் போலயே. அதுதான் உங்க ஆசைனா அதையே செஞ்சிடலாம் டீச்சர். தோ வரேன், நீங்க உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்க அந்த அடுப்புலயே வைக்கிறேன் பாருங்க ஆப்பு. அந்த ஸ்கேர் டீச்சர் சேர்ல இருந்து எழுந்திரிச்சு நடந்து போகுது. இதான் சரியான டைம், நம்மளும் உள்ள போவோம். இங்க பாருங்க டிராப் வச்சிருக்கு. எனக்கே டிராப் வைக்கிறியா? இந்த டிராப் எடுத்து நான் உனக்கு வைக்கிறேன் பாரு. அது போய்கிட்டு இருக்கு பாருங்க ஸ்கேர் டீச்சர். இப்போ அது அந்த பக்கம் தானே போகுது. எஸ், அந்த ரூமுக்கு போகுது. அந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியே வரும்ல, அப்போ இந்த டிராப்ல அதை மாட்ட வைக்க போறேன். அதனால இந்த டிராப் எடுத்துட்டு போய் கரெக்டாக இந்த டோருக்கு கீழே போடுவோம். இப்படி போடுவோம். எங்கடா போச்சு டிராப்? என்ன இப்படி கிடக்குது? நான் எங்கேயோ வச்சா அது எங்கேயோ போகுது. இருங்க இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ், பர்ஃபெக்ட். சரி, இப்போ நம்ம பிளான் ஆரம்பிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த அடுப்பில். இந்த நெருப்பை ஃபஸ்ட்டாக வைக்கணும். அப்போ தான் நம்ம பிளான் ஸ்டார்ட் பண்ண முடியும். என்ன சவுண்டு? அச்சோ, ஸ்கேர் டீச்சர் நம்மளை பார்த்துருச்சு. ஓடு ஓடு ஓடு. அதுக்கிட்ட மட்டும் மாட்டிக்க கூடாது. அதுக்கிட்ட மாட்டணும். இந்த டைனிங் டேபிள் மேலே தூக்கி வச்சு இளநீ சீவிர மாதிரி நம்ம தலையை சீவிரும். ஓ, அந்த டோருக்கு அந்த பக்கம் அப்படியே நின்றுச்சு போல. விட்டுருச்சு. சரி, ஓகே, அது அந்த பக்கம் போகுது. அதுக்குள்ள கிச்சன்ல போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெளியே இருக்க அடுப்புல நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அந்த நெருப்பை நம்ம அவைக்கணும். தண்ணி மாதிரி ஏதாவது இங்கே கிடைக்குமா? இங்கே ஏதோ ஒரு ஜக்கு மாதிரி இருக்கு. தண்ணி இருக்கா? எஸ், தண்ணி இருக்கு. இப்போ நம்ம கிட்ட இருக்க தண்ணியை வச்சு அந்த அடுப்பு அவைக்கலாம். ஆனா இப்போ நம்ம அவச்சா ஒருவேளை ஸ்கேரி டீச்சர் பார்த்து மறுபடியும் பத்த வச்சிருச்சுன்னா மறுபடியும் தண்ணிக்கு நம்ம எங்க போறது? அது இருக்கு பாருங்க ஸ்கேரி டீச்சர் அங்க உட்காந்து நீச்சல் அடிக்கிற போட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. என்ன இந்த பக்கம் வண்டி திருப்பிட்டு வருது? அச்சோ, நம்ம பக்கம் தான் வருது. இதுக்கு மேல நம்ம மாட்டிக்குவோம். எப்படி அந்த ஸ்கேரி டீச்சர் நம்மளை கண்டுபிடிக்குது நம்ம இங்க தான் இருக்கோம்னு சொல்லிட்டு? ஒருவேளை டாக்குலாம் இருக்கும்ல மோப்பம் பிடிக்கிற சக்தி, அது மாதிரி இதுக்கும் இருக்குமோ? எங்க அந்த ஸ்கேரி டீச்சர்? அதுவும் நடந்து போகுது பாருங்க. நம்ம நின்றுகிட்டு இருந்தோம்ல அந்த இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ ஓகே, நம்ம பேஸ்மெண்ட்ல போய் அங்கே கிடைக்குதான்னு பார்க்கலாம். நமக்கு இப்போ ஏதாவது வெடிக்கிற மாதிரி வெடிப்பொருள் வேணுங்க. வெடியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பெட்ரோல், டீசல், இந்த மாதிரி எது கிடைச்சாலும் சரி. அந்த அடுப்புக்குள்ள மறைச்சு வச்சு அந்த ஸ்கேரி டீச்சருக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். பாருங்க, இங்க ஒரு டோர் இருக்கு. ஓ, பேஸ்மெண்ட் வழியா உள்ள போயிட்டு வெளியே வரதுக்குலாம் ரூட் இருக்கா? இது சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டுல பழைய பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்டில் தான் போட்டிருப்பாங்க. கண்டிப்பா நமக்கு தேவையானது ஏதாவது வீட்டுல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதோ இருக்கு பாருங்க, கேசலின். இது போதும் நமக்கு, இது போதுமே. இந்த பெட்ரோலை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஸ்கேரி டீச்சர் மண்டையை கருக வைக்க போகிறோம். அங்கே வரது ஸ்கேரி டீச்சர் தானே? ஸ்கேரி டீச்சரே தான்டா. இப்போ எங்கே போய் மறையிறது? இங்கே ஒரு ஏணி இருக்குது. இது மேலே ஏறிடுவோம், இல்லைன்னா அதுக்கிட்ட மாட்டிக்குவோம். ஓகே, மேலே வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் இருக்குது, இதை எடுத்து குடிப்போம். ஸ்கேரி டீச்சர் பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள சுற்றிட்டு வந்து ஜன்னல் வழியே நம்மளை பிடிக்கலான்னு வருது. வா, நீ எப்படி வந்தாலும் நான் உங்ககிட்ட மாட்ட மாட்டேன். இன்னும் வேகமாக வருது பாருங்க நம்மளை பிடிக்கிறதுக்கு. அவ்வளோ வெறி என் மேலே உனக்கு. இந்த ஏணி வழியே நம்ம கீழே இறங்கி போயிடலாம். ஸ்கேரி டீச்சர் உன்னை இன்னைக்கு அங்கேயும் இங்கேயும் சுத்த வைக்கிறனால பார். ஆனால் இந்த கேமில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஸ்கேரி டீச்சர் பஞ்சு முட்டாய் மண்டைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் கேமரா மறைச்சு வச்சிருக்கானுங்க. அதனால ஸ்கேரி டீச்சர் எங்கே போனாலும் நம்ம கண்ணுக்கு தெரியும். சரி, நம்ம பிளான் ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை ஊற்றி இந்த நெருப்பை வச்சிடலாம். இப்போ நம்ம கையில் இருக்க கேசலினை அப்படியே அது மேலே ஊற்றி விட்டுலாம். கொஞ்சம் இல்லை, அப்படியே ஃபுல்லாக கமுத்தி விட போகிறேன். இப்போ மட்டும் ஸ்கேரி டீச்சர் வந்து இதை நெருப்பு பற்ற வச்சுச்சு. டமீர் தான். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஓகே, ஸ்கேரி டீச்சர் இங்கே தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணி வெளியே போயிடலாம். அவ்வளோதான், நவ் ஐ எம் சேஃப். இருந்தாலும் ஸ்கேரி டீச்சர் ஆளை காணாமே. அது வந்து அந்த நெருப்பு பற்ற வச்சால நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும். இங்கேருந்து பார்ப்போம் எங்கே வருது. அதோ வருது பாருங்க, படிக்கட்டுக்குள்ளே நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஐயோ, இன்னும் நமக்கு 3 டாஸ்க் தான். இதை மட்டும் முடிச்சிட்டோம். சாப்டர் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நமக்கான நெக்ஸ்ட் டாஸ்க், மிஸ்டி பாத்ரூம்ல குளிக்கும் போது பாத் டேப்ல ஜெல்லியை கலந்து மாட்ட வைக்கணுமா? ஆனால் இந்த கேமுக்கும் கிராணி கேமுக்கு என்ன வித்தியாசம்னா, கிராணி கேமில் கிராணி வீட்டுக்குள்ளே நம்ம மாட்டிக்குவோம். கிராணி அங்கேருந்து நம்ம வெளியே போக விடாமல் டார்ச்சல் பண்ணோம். ஆனால் இந்த கேமுக்குள்ளே பாருங்க, நம்மளே இந்த வீட்டுக்குள்ளே போய் ஸ்கேரி டீச்சரை டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். நம்ம டாஸ்க்கை தவிர வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிச்சனில் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஜெல்லிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இருங்க செக் பண்ணி பார்ப்போம். இங்கே ஒரு ரெட் கலர் இருக்குது. எஸ், ஜெல்லி கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஜெல்லி தாங்க. இப்போ நம்ம அந்த பாத் டேப்பில் இதை கலந்து விட்டு ஸ்கேரி டீச்சரை மாட்ட வைக்கணும். சரி, ஓகே, ஷார்ட்கட். ஸ்கேரி டீச்சர் இது எங்கடா இங்கே வந்தது? ஜஸ்ட் மிஸ். ஒரு செகண்ட்ல அந்த ஸ்கேரி டீச்சர் கிட்ட மாட்டிருப்போம் நம்ம. ஆனால் எப்படியோ நம்ம தப்பிச்சு வந்தாச்சு. ஓகே, இங்கேருந்து வெளியே போவோம். ஆனால் இந்த ஸ்கேர் டீச்சர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? அது கொஞ்சம் தூரம் துரத்திட்டு வருது. அதுக்கப்புறம் நான் எங்கே போனேன்னு தெரியாமல் பேக்க முடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆஹா, இப்போ தானே உன்னை பற்றி பெருமையாக சொன்னேன். அதுக்குள்ளே என்னை பார்த்து இப்படி துரத்த ஆரம்பிச்சிட்டியே. என்ன நின்றுச்சு? அதுக்குள்ளே மறந்துருச்சா? சரி, ஓகே, இப்போ நம்ம பாத்ரூமை கண்டுபிடிக்கணும். எங்கடா வச்சிருக்கீங்க பாத்ரூமை? தூரம் இருக்கு பாருங்க. ஸ்கேரி டீச்சர் இங்கே குளிக்கிறதுக்காக பாருங்க உள்ள தண்ணிலாம் திறந்து வச்சிருக்கு. அந்த தண்ணியில் நம்ம கொண்டு வந்து ஜெல்லியை கலந்து விட்டுறலாம். சரி, ஓகே, இதில் அப்படியே அந்த ஜெல்லிலாம் என்ன பச்சை கலரில் மாறிடுச்சு? இப்படி இருந்தால் ஸ்கேரி டீச்சர் கண்டுபிடிச்சிருமே. இப்போ அந்த தண்ணி கலரை மாற்றணும். இங்கே ஷாம்பு, பேஸ்ட் இதெல்லாம் வச்சிருக்கானுங்க. இதை வச்சு எப்படா அந்த கலரை மாற்றுறது? இப்போ அந்த பச்சை கலர் தண்ணியை இப்போ ப்ளூ கலரில் மாற்றலை. கண்டிப்பாக ஸ்கேரி டீச்சர் கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எங்கே இருந்தோம்னாலும் துரத்தி கண்டுபிடிச்சி நம்மளை போட்டு தள்ளிடும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்கேரி டீச்சர் மேலே தான் வருதோ? ஆமாம், கிச்சன் ஷார்ட்கட் வழியாக மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியலையே. இது என்னது? இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கே பாருங்க, கண்ணாடிக்கு பக்கத்தில். வாட் இஸ் திஸ் பங்கு? ஃபேஸ் வாஷோ ப்ளூ கலரில் இருக்குது. இருங்க, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வீட்டுக்குள்ளே எந்த ரூம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு நேரம் ஆயிரும் போல.
சரி ஓகே பாத்ரூமுக்கு வந்தாச்சு. ஓகே இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே இந்த ப்ளூ கலர் லிக்யூட ஊற்றுவோம். அவ்வளோதான், ஒயிட் கலரில் மாறிடுச்சு. இப்போ கண்டிப்பாக ஸ்கேரி டீச்சருக்கு சந்தேகம் வராதுன்னு நினைக்கிறேன். அங்கே வருது ஸ்கேரி டீச்சர் தானே, பார்த்துருச்சு வெறி கொண்டு துரத்துமே. ஐயோ வருது, பின்னாடியே வருது. இந்த ஸ்கேரி டீச்சர் கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆக போறணும்? அங்கே ஒரு விண்டோ இருக்குது, திறந்துடு சீசே. இங்கேருந்து கீழே குதிச்சிடலாமா? ஏனியே இருக்குது, இது வழியாக இறங்கி போவோம். ஸ்கேரி டீச்சரால் இதில் இறங்கியும் வர முடியாது, ஏறியும் போக முடியாது. ஏன்னா அது வயசான முட்டி வலி வந்த கிழவி, சாரி முட்டி வலி வந்த டீச்சர். இப்போ மட்டும் ஸ்கேரி டீச்சர் அந்த பாத் டப்ல போய் உட்காந்துச்சு, அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டு வந்துருக்கிறோம். சரி ஓகே, சைலண்டாக ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்போம். இருங்க, அந்த வீட்டை விட்டு இந்த காம்பவுண்ட் விட்டு ஜம்ப் பண்ணி போக முடியுமா? ஓகே, மெயின் டோர் வழியாக தான் போக முடியுமில்ல, இப்பெல்லாம் போக முடியாதாட்டுக்கு. ஜக்குல மக்கள்ல தண்ணிய ஊத்தி ஜாலியா உக்காந்து குளிச்சு பாப்பேன். என்ன ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, என்ன பச்சைக்கல மாதிரி இருச்சு. மாட்டிக்கிட்டேன், நான் இதுல மாட்டிக்கிட்டேன். அது அந்த பறவை போல பறக்க வேண்டும், அது அந்த பறவை போல வாழ வேண்டும். இவ்வளவு வேகமா எங்க போய்கிட்டு இருக்கு? எக்ஸசைஸ் பண்ணுது மறுபடியுமா? நீ எக்ஸசைஸா பண்ற? இரு வரேன். இப்போ நமக்கு வந்திருக்க டாஸ்க் தான் ரொம்ப டேஞ்சரான டாஸ்க். ஏன்னா இப்போ ஸ்கேரி டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இப்போ சன்பாத் எடுக்க போகும். அது உள்ள இருக்க டைம்ல டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள பெப்பர் ஃப்ரே தூக்கி போட போறோம். இது கொஞ்சம் டேஞ்சரான டாஸ்க் தான். இப்போ அந்த ஃப்ரே எங்க வச்சிருப்பாங்கன்னு தெரியலையே. சரி ஓகே, பேஸ்மெண்ட்ல இருக்கான்னு போய் செக் பண்ணி பார்ப்போம். பேஸ்மெண்ட்ல முன்னே வந்து பார்த்துட்டோம்ல, இங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இருக்க மாதிரி தெரியல. இப்போ அந்த ஃப்ரே பாட்டில கண்டுபிடிச்சாதான் இந்த டாஸ்க் நம்ம முடிக்க முடியும். எங்க வச்சிருப்பாங்க? ஒருவேளை இந்த பெட்டிக்குள்ள இருக்குமோ? அங்கே ஏதோ ஒன்று மஞ்சள் கலர்ல இருக்கு. ஒருவேளை இதுதான் ஃப்ரேவா இருக்குமோ? ஆமா, இதுதான் ஃப்ரே. நமக்கு தேவையான ஃப்ரே கிடைச்சிருச்சு. இப்போ மட்டும் ஸ்கேரி டீச்சர் அந்த ரூமுக்குள்ள போச்சுன்னா உள்ள லாக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேவை தூக்கி உள்ள போட்டலாம். அது சன்பாத் எடுக்கிற ரூமா என்னமோ சொல்லுவாங்க, புகையெல்லாம் வரும், அதுல உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல. ஆக்சுவலி சன்பாத்னு சொல்ல மாட்டாங்க, சன்பாத்னா வெயில்ல படுக்கிறது இல்ல, இது வந்து புகை வரும், அதுக்குள்ள உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆஹா, ஸ்கேரி டீச்சர் பார்த்துருச்சு நம்மள. ஸ்கேரி டீச்சர் என்ன துரத்துறது விட்டு ஒழுங்கா போய் அந்த ரூமுக்குள்ள உட்காரு, அப்பதான் இந்த ஃப்ரே பாட்டிலாம் உள்ள தூக்கி போட முடியும். இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்க நேரத்துக்கு அது நடந்து போச்சுன்னா கூட பரவாயில்ல. இங்கிருந்து கிளம்பிடுச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அது கண்ணில் படாமல் இருந்தால் போதும், அது அந்த ரூமுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம். அவுட் சைட் டோர் ஓப்பன் பண்ணி ஸ்கேரி டீச்சர் வெளியே போயிடுச்சு. இப்போ நம்ம பொறுமையாக அது பக்கத்தில் போக வேண்டியதான். இங்கே பாருங்க, ட்ராப் வச்சிருக்கு. இந்த ட்ராப்பில் மட்டும் மாட்டிக்கூடாதுன்னு நினச்சேன். கரெக்டாக அதிலே மாட்டிக்கிட்டேன். பட் பெரிய டேமேஜ்லாம் இல்லை. இப்போ வெளியே போனால் கரெக்டாக இருக்கும். அதோ பாருங்க, ஸ்கேரி டீச்சர் உள்ள போயிடுச்சு. பாட்டா பாடுற, அதோ வரேன் இரு. ஓகே, ஜம்ப் பண்ணி கீழே வந்தாச்சு. அப்படியே பக்கத்தில் போய் வெளியே இருக்க டோரை மட்டும் லாக் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. இனிமேல் ஸ்கேரி டீச்சரே நான் நினைச்சாலும் வெளியே வர முடியாது. ஆவி பிடிக்கிறீங்களா டீச்சர்? பிடிங்க. அதோ உங்களுக்கு பெப்பர் ஃப்ரேவும் அதில் கலந்து விட்றேன். இப்போ டோரை ஓப்பன் பண்ணால் அது வெளியே வந்துடும். அதனால இங்கே மேலே ஒரு சின்ன கேப் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே பெப்பர் ஃப்ரேவை தூக்கி போட்டுற வேண்டியதான். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. Is it me? Do I smell? Oh, stink bomb. மூச்சு விட முடியல போல, அவ்வளவுதான், மாட்டிச்சு உள்ளே. ஆனா இது கொடூரமான டாஸ்க் தான். Let me out, please. கதறுதுங்க, திறந்துடுங்க. ஆனா என்ன பண்றது, எனக்கு கொடுத்த டாஸ்க் இதுதான் கடைசி டாஸ்க், தேனுக்கூடு டாஸ்க். போடா ஏதோ புதுசா சொல்ல போறியாங்கன்னு பார்த்தா, பர்த்டேக்கு ஒரு கேக் ஆர்டர் போட்டோம், இன்னும் கொண்டு வந்து டெலிவரி பண்ணவே இல்லையே. ஹேய், எவ்வளவு நேரம் உன் கேக்க வெயிட் பண்றது? பர்த்டேவே முடிஞ்சு போல, சீக்கிரம் கேக்க கொண்டு வாங்கடா. ஸ்கேரி டீச்சர் ஃபோன் போட்டு ஒரு மிரட்டுச்சு. டெலிவரி டக்குன்னு வந்து பண்ணிட்டு போயிட்டானுங்க. நமக்கும் டெலிவரி பண்ணலன்னா இந்த மாதிரி ரெண்டு மிரட்டுனா டக்குன்னு பண்ணிடுவானுங்க போல. ஸ்கேரி டீச்சர் பர்த்டேக்கு யாருமே கிஃப்ட் கொடுக்கலன்னா அதுவே கிஃப்ட் ஆர்டர் பண்ணிருக்கும் போல. நீங்க கவலைப்படாதீங்க டீச்சர், நான் கொடுக்குறேன் உங்களுக்கு கிஃப்ட். ஆனா மெயின் டோர் இப்படி பூட்டி வச்சிருக்கீங்களே, உங்க பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கலாம்னு வந்தா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே. பரவாயில்ல விடுங்க, நான் ஷார்ட்கட் வழியா உள்ள வரேன். இப்போ ஸ்கேரி டீச்சர் ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ண அந்த பாக்ஸ் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த பாக்ஸ் எங்க மறைச்சு வச்சிருக்குன்னு தெரியலையே. சரி ஓகே, மெயின் ஹாலில் போய் செக் பண்ணி பார்ப்போம். படிக்கட்டுக்கு கீழே அதுவும் வருது பாருங்க, ஸ்கேரி டீச்சர் அங்கே நடந்து வந்துகிட்டு இருக்கு. இதுவும் இருக்கு பாருங்க பெட்டி. ஆனால் டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்களே. இந்த டேப்பை கிளிக்கிறதுக்கு நமக்கு கத்தி, அதே மாதிரி உள்ள வைக்கிறதுக்கு கிஃப்ட் எல்லாம் தேவைப்படுது. ஸ்கேரி டீச்சர் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கிஃப்ட் நான் வைக்கிறேன். அந்த கிஃப்ட்டை உங்க வாழ்க்கையில என்னைக்கும் மறக்கவே முடியாது உங்களால. அச்சோ, ஸ்கேரி டீச்சர் அதுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தா அது நமக்கு கொடுத்துரும் போல. ஓடுற அதுகிட்ட மாட்டிக்காத. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த பெட்டிக்குள்ள கிஃப்டா வந்து பாத்தீங்கன்னா தேனுக்கூடு வைக்க போறோம். ஆனா தேனுக்கூடு நம்ம கையில எடுத்தோம்னா நம்ம கையை கடிச்சு கோதறிடும். அதனால ஒரு கிளவுஸ் வேணும். இது ஸ்கேரி டீச்சர் தோல தாங்க முடியல, எப்போ பார்த்தாலும் நம்மளை தொத்திக்கிட்டே இருக்கு. எங்கேருந்து பார்க்குறது எப்படி வருதுனே தெரியல. இங்கே பாருங்க டேப் இருக்கு. ஓகே, இது நமக்கு தேவைப்படும், எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே தான் வச்சிருக்கானுங்க. கத்தி. ஓகே, இதையும் எடுத்துக்குவோம். இப்போ அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுறதுக்கும் டேப் போட்டு ஒட்டுறதுக்கும் 2 பொருள் கிடைச்சிருச்சு. ஆனால் இப்போ நமக்கு கைக்கு க்ளவுஸ் வேணுமே. அது இருந்தால் தானே அந்த தேன் கூட போய் எடுத்துகிட்டு வந்து அந்த பெட்டிக்குள்ளே நம்ம வச்சு கிஃப்டாக கொடுக்க முடியும். எங்கே இருக்கும்? சரி ஓகே, ஒரு ரூமாக செக் பண்ணி பார்ப்போம். மியூசிக் ரூம்லாம் இருக்குது. இந்த வீட்டில் ஒரு ரூம் இருந்தால் கண்டுபிடிக்கலாம். ஏகப்பட்ட ரூமை இஷ்டத்துக்கு கட்டி போட்டு வச்சிருக்கு. இதோ இருக்கு பாருங்க. எஸ், க்ளவுஸ் தான். இந்த க்ளவுஸ் எடுத்து நம்ம கையில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், க்ளவுஸ் எடுத்து கையில் போட்டாச்சு. இப்போ அந்த தேனு கூட கண்டுபிடிச்சி அந்த தேனு கூட எடுத்துகிட்டு வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வைக்கணும் நம்ம. ஐ திங்க் அந்த தேனு கூடலாம் இந்த வீட்டுக்கு அவுட் சைடு தான் இருக்கும். சரி, வெளியே போய் பார்ப்போம்.
தேனுக்கூடெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மரத்தில் தான் தேனி தேனுக்கூடு கட்டும். இப்போ அந்த மரத்து மேலே ஏறணும், அதுக்கு நமக்கு ஏணி தேவை. இங்கே பக்கத்தில் ஒரு ஏணி இருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ இந்த சின்ன கேப்பில் நடந்து போகணும், வலிக்கிட்டு கீழே எதுவும் விழுந்துட போகிறேன். கொஞ்சம் தூரம் போகலாம். எஸ், அதை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இங்கே தானே எங்கேயோ பக்கத்தில் அந்த ஏணியை வச்சுருப்பானுங்க, எங்கே இருக்குது? இதோ இருக்குங்க, ஏணியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுவரையே கீழே இறங்கி போவோம். ஏணி வாயா ஏறி வாயா. இப்போ இந்த ஏணியை எடுத்துகிட்டு போய் எந்த மரத்தில் நம்ம அந்த தேனுக்கூடு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த மரத்து மேலே ஏறணும். இங்கே வரது ஸ்கேரி டீச்சர் தானே. அச்சோ, இந்த டைம் பார்த்தா இங்கே வரணும். இது நம்ம கையில் வர ஒரு பெரிய ஏணி வச்சிருக்கோம், இதை எடுத்துட்டு வேகமாக கூட ஓட முடியல. இது இங்கே வச்சுட்டு போகலான்னு பார்த்தா இந்த டாஸ்க் நம்மளால முடிக்க முடியாது. ஸ்கேரி டீச்சர் வேறு அப்படி இப்படின்னு சுற்றி வந்துகிட்டு இருக்கு. ஸ்கேரி டீச்சர் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போ பாருங்க, அது பக்கத்தில் வர வச்சுட்டு வேகமாக ஓடிட வேண்டியதான். வா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. அவ்வளோதான், ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிடுவோம். அது சுற்றிட்டு வரதுக்குள்ள நம்ம இருந்தா வேகமாக முன்னாடி போயிடலாம். ஐ திங்க் அந்த ஸ்கேரி டீச்சர் நம்ம பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரும்னு நினைக்கிறேன். இருங்க திரும்பி பார்ப்போம். எஸ், நம்ம நினைச்சது சரிதான். அப்படி நம்ம ஜம்ப் பண்ணி போயிடுவோம். ஸ்கேரி டீச்சரால ஜம்ப் பண்ணிலாம் வர முடியாது, அதனால கவலை இல்லை, சுற்றிட்டு தான் வரும். இந்த மரத்து மேலே தான் அங்கே தேனு கூட இருக்குது. சரி, ஓகே, ஏனி இங்கே வச்சுட்டு நேராக மேலே ஏறி அந்த தேனு கூட எடுத்துருவோம். எங்கே அந்த ஸ்கேரி டீச்சர்? அதோ வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ எப்போ நான் கீழே இறங்குவேன்? மேலே ஏறிட்டேன், கீழே இறங்க முடியாது. இப்படியே இந்த ஸ்கேரி டீச்சர் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி, ஃபஸ்ட்டு இந்த தேன் கூட எடுப்போம். நம்ம கையில் க்ளவுஸ் போட்டிருக்கோம், அதனால எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஒன்றும் ஆகலை. இப்போ எப்படி கீழே இறங்குறது? ஸ்கேரி டீச்சர் நமக்கு நேராக கீழே தான் இருக்குது. நம்ம ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிடலாம். 1 2 3 ஜம்ப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், எப்படி இதை தாண்டி வந்தாச்சு. இப்போ ஸ்கேரி டீச்சர் சுற்றிட்டு வரதுக்குள்ளே அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே நம்ம இந்த கிஃப்ட்டை வச்சுட்டு இங்கேருந்து ஓடிட வேண்டியதான். ஆனால் ஸ்கேரி டீச்சர் மட்டும் நம்மளை பார்த்துடக்கூடாது, இல்லைன்னா நம்ம பிளான் சொதப்பிடும். ஓகே, இப்போ நம்ம கையில் இருக்க கத்தியை வச்சு மேலே இருக்க டேப்பை கட் பண்ணுவோம். ஸ்கேரி டீச்சர் வருதா? எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, மேலே இருக்க டேப்பை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த கிஃப்ட்டை தேடு கூட வந்து உள்ளே வச்சிடலாம். இருந்தாலும் ஏதோ ஒன்று குறையுது. இருங்க, மேலே டேப் போட்டு விட்டுருவோம், இல்லைன்னா ஸ்கேரி டீச்சர் கண்டுபிடிச்சிடும். அவ்வளோதான், டன். ஸ்கேரி டீச்சர் இப்போ தான் பொறுமையாக கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போடலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து வந்துகிட்டு இருக்கு. வா உள்ள வா, உனக்கு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே, இப்போ ஸ்கேரி டீச்சர் உள்ளே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெளியே போனால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இப்போ சேஃபாக இருக்கும். ஸ்கேரி டீச்சர் அந்த பாக்ஸை போய் ஓப்பன் பண்ணதா இல்லையா? நீங்கள் இருந்து மறைஞ்சிருந்து பார்க்கலாம். மறைந்திருந்து காணும் மர்மம் என்ன? Right, here we go. நம்ம நினைச்ச மாதிரியே பாக்ஸ் ஓபன் பண்ணிருச்சு. இன்னும் கடிக்கவே இல்லை உள்ள வச்சது. இன்னும் உள்ள இருந்து ஏதோ குப்பையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. வந்துச்சுல, அப்படிதான் போட்டு கடிங்க. அது கண்ணு மூக்கெல்லாம் வீங்க வைங்க. எப்படி வீங்க போயிருச்சு பாருங்க கண்ணு மூக்கம். ஓகே கைஸ், ஃபைனலி ஸ்கேரி டீச்சரோட சாப்டர் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்க இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலைன்னா அதுவும் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த டாஸ்க் எல்லாம் பார்ட் 1ல தான் நம்ம விளையாண்டுருப்போம். லவ்லி பாஸ் ஸ்கேரி டீச்சர்னு சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் வரும். அண்ட் அது மட்டும் இல்ல, ஸ்கேரி டீச்சர்ல சாப்டர் 1 மட்டும் இல்ல, இது மாதிரி இன்னும் ஏகப்பட்டது இருக்கும் போல. நெக்ஸ்ட் நம்ம எது விளையாடலாம் அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு கிரானி கேம் ரொம்ப பிடிக்குமா இல்ல ஸ்கேரி டீச்சர் ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கறதும் கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இந்த மாதிரி ஸ்கேரி டீச்சர் மாதிரி ஃபன்னி கேம்ஸ், ஹாரர் கேம்ஸ் எல்லாம் நிறைய நம்ம சேனல்ல வரும். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட ஒரு சூப்பரான வீடியோல வந்து சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ், லவ்லி பாஸ்.